ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நாம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, உங்களுக்கு கருணை அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது கைண்டா இருக்கிறவங்க, கம்பேஷனேட்டா இருக்கிறவங்க, அவங்க வந்துட்டு கரெக்டா ராங்கா, அதாவது எடுத்துட்டோம்னா கைண்ட்னஸ் அண்ட் கம்பேஷன்ங்கிறது பொதுவாகவே கரெக்டா ராங்கான்னு பார்க்கலாம். அதாவது எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கம்பேஷன்ங்கிறது வந்து ஒரு லெவல்ல வந்து ஹையஸ்டா ரிகார்ட் பண்ற ஒரு இருக்கிறோம். ஆனா ஒரு லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு லெவல் நம்மளுக்கு வீக்னஸும் கூட. அதாவது எடுத்துக்கிட்டோம்னா இப்ப கம்பேஷன், கருணைங்கிறது தவறான பாதைக்கும் செல்லலாம், சரியான பாதைக்கும் செல்லலாம். அது எப்படிங்கறத நம்ம பார்ப்போம். லெட்ஸ் கோ. கருணை 4 வகைப்படும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 4 விதமா போகும். அதாவது 4 வகைப்படும் சொல்ல முடியாது, 4 விதமா போகும். ஓகேவா? இதுல 4 வகையில ஃபர்ஸ்ட் 2 சொல்லிடுறேன். கருணை எவ்வாறு தப்பா போகும்னு நான் சொல்றேன், கருணை எப்படி வந்து கரெக்டான மார்க்கத்துல போகணும்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்படி தப்பா போகுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி கரெக்டா கொண்டு போலாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் கம்பேஷன் சொல்ல, அதாவது வந்துட்டு புரிதல் இல்லாத கருணை. புரிதல் இல்லாத கருணை எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது எதுக்காக நீங்க கருணை காட்டுறனே தெரியல, கருணை வந்து காட்டணும்னு நீங்க ஃபீல் பண்றீங்க, ஃபீலிங் ரியாக்ட் பண்ணி நீங்க ஒருத்தங்கிட்ட கருணை காமிக்கிறீங்க. ஓகேவா? இது எல்லா நேரமும் நெகட்டிவா முடியுமான்னு கேட்ட கிடையாது. இப்போ வந்துட்டு இப்ப பெகர் இருக்கிறான், பெகர் கிட்ட நீங்க வந்துட்டு போடுறீங்க, அது வந்து ஒரு லெவல்ல வந்து மிஸ் அண்டர்ஸ்டுட் கம்பேஷன் சொல்லலாம். ஓகேவா? நீங்க வந்து பெகர் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறதுக்காக நீங்க போடுறீங்களே தவிர, ஏன் அந்த பெகர் அந்த நிலையில் இருக்கிறாங்கிறது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம தான் நீங்க அவனுக்கு இது போடுறீங்க. சோ மிஸ் அண்டர்ஸ்டுட் கம்பேஷன் வந்து எல்லா இடத்துலயும் நெகட்டிவா இருக்காது, ஆனா ஒரு சில இடங்கள்ல நெகட்டிவா இருக்கும். ஏன்னா வந்து நீங்க தவறான ஆளுக்களுக்கு வந்து நீங்க கருணை காட்ட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து நீங்க உங்களை பிரச்சனையில மாட்டிக்கலாம். ஓகேவா? அப்போ மிஸ் அண்டர்ஸ்டுட் கம்பேஷன் சம்டைம்ஸ் ஓகே, சம்டைம்ஸ் நாட் ஓகே. ஓகேவா? இப்ப பெகர் கிட்ட காமிக்கிற இந்த கம்பேஷன் நீங்க மத்த ஒரு ஃப்ராட் கிட்ட காமிச்சீங்கன்னா, கம்பேஷன் காமிச்சீங்கன்னா உங்களை முழுங்கிட்டு போயிடுவாங்க. கரெக்டா? முழுங்கிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிற போது மிஸ் அண்டர்ஸ்டுட் கம்பேஷன் வந்து இதா இருக்கும். மிஸ்பிளேஸ்டு கம்பேஷன். இந்த மிஸ்பிளேஸ்ட் கம்பேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு யாருக்கிட்ட கருணை காட்டுறீங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஆனா நீங்க வந்து அது கரெக்டான இடத்துல வைக்கிறீங்களாங்கிறது இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எங்க ஃபாதரை நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். அவர் ஒரு ஆல்கஹாலிக். ஓகேவா? அவரோட ஆல்கஹாலிசம் ஹீல் பண்றதுக்கான முயற்சி என்னைக்குமே அவர் எடுக்கிறது இல்ல. ஓகேவா? நான் அவர்கிட்ட கம்பேஷன் காமிக்கிறேன்னா, அவர் ஆல்கஹாலிக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருக்கு, அவர் என்ன பண்றா அதுல இருந்து வெளியில வரலாங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருக்கு. ஆனா அதை வந்து அவர் அதை எஃபர்ட் போட மாட்டாரு. ஓகேவா? அந்த சைடு வந்து அவர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு எஃபர்ட் போடாத போது நான் கருணை காமிச்சேன்னா இட் வில் பேக் ஃபயர் மீ. இது வந்து மிஸ்பிளேஸ்டு கம்பேஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன சொன்னேன், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல வந்து என்ன டைப் ஆஃப் சப்போர்ட் பர்சனுக்கு வேணுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கே உங்களுக்கு இல்ல. அந்த இடத்துல நீங்க ஒரு கருணை காட்டுறீங்கிற போது புரிதல் இல்லாம காட்டுற கருணை வந்து சில இடங்கள்ல நல்லதாகவும் கெட்டதாகவும் முடியும். ஆனா மிஸ்பிளேஸ் கம்பேஷன் எல்லா இடத்துலயும் கெட்டதாகவும் முடியும். ஓகேவா? மிஸ்பிளேஸ் கம்பேஷன் நல்லதா முடிஞ்சது சரித்திரமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனைக்கான ஆதாரம் என்னங்கிறது தெரியுது. ஓகேவா? அந்த பர்சனுக்கும் தெரியுது. ஆனா அந்த பர்சன் வந்து எடுத்துக்கிட்டோம்னா உங்களோட கருணையை வந்து கரெக்டா பயன்படுத்தி அதுல இருந்து அவங்க பிரச்சனையில இருந்து வெளியில வரதுக்கு பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? அவங்க கடைசி வரைக்கும் வந்து விக்டிம் மூட்லயே இருப்பாங்க. ஓகேவா? இது எப்பவுமே நெகட்டிவா தான் முடியும். மிஸ்பிளேஸ் கம்பேஷன் ஆல்வேஸ் சென்ஸ் நெகட்டிவ். ஓகேவா? இது வந்து 2 வகை. அதாவது மிஸ் அண்டர்ஸ்டுட் கம்பேஷன், மிஸ்பிளேஸ் கம்பேஷன். மிஸ்பிளேஸ் கம்பேஷன் என்னைக்குமே பாசிட்டிவா முடியாது, ஆனா மிஸ் அண்டர்ஸ்டுட் கம்பேஷன் சம்டைம்ஸ் பாசிட்டிவாவும் நெகட்டிவாவும் முடியல. ஓகேவா? கம்பேஷன் சொல்லலாம். கம்பேஷன் நீங்க வச்சிடலாம். அதை நீங்க ஜெனரலா எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பேஷன் நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் 2 வகை இருக்கு. எடுத்துக்கிட்டோம்னா நான் சொன்னல ப்ராப்பரான கம்பேஷன், கம்பேஷன் கைண்ட்னஸ் 2 வகை இருக்கு. கம்பேஷன் என்னன்னா உங்களுக்கு உண்மையான கம்பேஷன் வின் வின் சினாரியோ எஸ்டாப்ளிஷ் பண்றேன். எப்படின்னா நீங்களும் ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குனீங்கனாலே அந்த இடத்துல கருணை காமிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா கருணைங்கிறது உங்க வாழ்க்கையில டெய்லி ஒரு அங்கமா இருக்கலாம். அதாவது வந்து நீங்க ரோட்ல போய் பெக்கருக்கு வந்து பிச்சை போட்டாதான் வந்து கருணைன்னு கிடையாது. நிறைய பேர் கருணைங்கிறத வந்து ஒரு என்னமோ வந்துட்டு உங்களை தியாகம் பண்ணி பண்றதான் கருணைன்னு நினைக்கிறாங்க. அதுவே முதல்ல தப்பு பண்ணாரு. கருணைங்கிறது என்னன்னா உங்களுக்கு இன்னொருத்தவங்களோட ப்ராப்ளம் பத்தி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை பத்தி அதர் பர்சனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஓகேவா? நீங்க கரெக்டான ஒரு பரிமாற்றம் வச்சுக்கிறீங்க. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் சரி பண்றதுக்கு 2 பேரும் உங்களோட திறனையும் உங்களோட சக்தியும் உங்களோட டைமையும் செலவழிக்கிறீங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ஹெல்த்தியான எக்ஸ்சேஞ்ச் நடந்துட்டு இருக்கிறதுனாலே அந்த இடத்துல கருணை இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. கரெக்டா? அப்ப எடுத்துக்கிட்டோம்னா எந்த இடத்துல ஆரோக்கியமான பரிமாற்றம், ஹெல்த்தியான எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா கருணை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 2 பேருமே இதுல பலன் பெறீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க மட்டும் பலன் பெற போறீங்க, இன்னொருத்தன் பலன் பெறலினால அந்த இடத்துல நீங்க கருணை காட்டலின்னு அர்த்தம். புரியுதா? இன்னொருத்தன் வந்து உங்களால பலன் அடையிறா, ஆனா நீங்க வந்து அதுல பலனே அடையலினாலும் நீங்க அந்த இடத்துல கருணை காட்டலின்னு அர்த்தம். உங்களை நீங்க குத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? உங்களை நீங்க நல்லா ட்ரீட் பண்ணாதான் நீங்க கருணை காட்டுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? யூ ஹாவ் டு ட்ரீட் யுவர் செல்ஃப் வித் லவ் அண்ட் அதர்ஸ் வித் லவ். அப்பதான் அந்த இடத்துல கம்பேஷன் வரும். ஓகேவா? செல்ஃப் லவ் பிளஸ் லவ்விங் அதர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கம்பேஷன். இந்த ஃபார்முலா மைண்ட்ல வச்சுக்கோங்க. செல்ஃப் லவ் பிளஸ் லவ்விங் அதர்ஸ் ஈக்குவலி இஸ் ஈக்குவல் டு கம்பேஷன். புரியுதா நான் சொல்றது? இந்த பேலன்ஸ் தான் வந்து கம்பேஷன். கைண்ட்னஸ் இப்படி டிரான்ஸ்லேட் ஆகும். கைண்ட்னஸ் இது ஒரு படிக்கு மேல, கைண்ட்னஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒரு படி மேல. இந்த கம்பேஷன் நீங்க காமிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இதுல இருந்து நீங்க எப்படி பில்ட் பண்ணி போலாம்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிசோர்ஸ் வந்து லைஃப்ல வந்து அபண்டன்ட்டா வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? நீங்க கம்பேஷனேட்டான ஒரு பர்சனா வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா உங்க லைஃப்ல நிறைய ஹெல்த்தியான எக்ஸ்சேஞ்ச் வந்து இருந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்க லைஃப்ல வந்து உங்களுக்கு நிறைய பவர் இருக்கும், வெல்த் இருக்கும், ரிசோர்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்கும்.
ஏன்னா நீங்க வந்துட்டு கரெக்டான ஒரு ஹெல்த்தியான எக்ஸ்சேஞ்ச் பில்ட் பண்ணிட்டே இருக்கீங்களா, உங்களால வந்த ப்ராப்ளம் எல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணிட்டே இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து ஹெல்த்தியா இருக்கும், அப்புறம் உங்களுக்கு ஒரு ரிசோர்ஸ் இருக்கும், உங்களுக்கு நாலேஜ் இருக்கு, எல்லாமே இருக்கும். ஓகேவா, எல்லாமே உங்களுக்கு அந்த டிஸ்போசல் இருக்கும். இப்போ இது கைண்ட்னஸா டிரான்ஸ்லேட் ஆகும். எப்படின்னா வேர்ல்டுல ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஓகேவா, ஆனா உங்களால வந்துட்டு அது எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ரிசோர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ரத்தன் டாட்டா இதுக்கு ஒரு பக்கா எக்ஸாம்பிள் கைண்ட்னஸ்க்கு. ஓகேவா, அவரு எல்லா சொத்தையும் வித்து யாருக்கும் தியாகம் பண்ணல. கரெக்டா, அவருக்கு தேவையானதை அவர் சம்பாரிச்சு வச்சுக்கிட்டாரு, மத்தவருக்கும் கொடுத்தாரு. அதுல என்ன அர்த்தம், உங்களுக்கு ஒரு ரிசோர்ஸ் அபண்டன்டா இருக்கு, அந்த ரிசோர்ஸை நீங்க உலகத்தோட நன்மைக்காக ஷேர் பண்றீங்க. இதுதான் கைண்ட்னஸ். புரியுதா, அது உங்களுக்கு திருப்பி கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுமா, உங்களுக்கு அது ஏற்கனவே அபண்டன்டா இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா, எக்ஸ்ட்ரீம்லி அபண்டன்டா இருக்கு. நீங்க எப்போ ஒரு கைண்ட் பர்சனா இருக்க முடியுமா, ரத்தன் டாட்டா மாதிரி நீங்க ஒரு கைண்ட் பர்சனா வரணும்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிசோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி அபண்டன்டா இருக்கணும். புரியுதா, வழியே இருக்கணும், அப்பதான் நீங்க கைண்டா இருக்க முடியும். சோ நான் என்ன நிறைய பேருக்கு சொல்லுவேன்னா, கைண்ட்னஸ் இஸ் சம்திங் தட் இஸ் ஃபார் ரீச்சிங் ஃபார் மோஸ்ட் பீப்புள். நல்லா புரிஞ்சுக்கங்க, கைண்ட்னஸ்ங்கிறது வந்து நிறைய பேர்த்தோட ரீச்சுக்கு தாண்டி இருக்கு. கூடிய விஷயம், நிறைய பேர் கைண்ட் ஹார்ட்டடான பர்சனா இருக்கணும்னு நினைப்பாங்க. கம்பேஷனேட்டான பர்சனா இருந்தீங்கனாலே போதும். கம்பேஷனேட்டான பர்சன் என்ன, ஆரோக்கியமான பரிமாற்றம் நம்ம உறவுகளுக்குள்ளார மெயின்டைன் பண்றோமாங்கிறது நீங்க பார்க்கணும். நீங்களே யோசிச்சு பாத்துங்க, நானும் ஜெயிக்கிற மாதிரி மத்தவங்களும் ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் என் வாழ்க்கையில் இருக்கிற என் நெருங்கிய உறவுகள் கிட்டையும் என்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்டையும் நான் எஸ்டாப்ளிஷ் பண்றேன்னா நீங்க பார்க்கணும். அதை நீங்க டெய்லி போக்கஸ் பண்ணீங்கனாலே நீங்க ஒரு கருணையான ஒரு பர்சன் தான். ஓகேவா, இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்க. நீங்க உட்காந்து அனலைஸ் பண்ணி பாருங்க, நான் யார்கிட்ட கரெக்டான பரிமாற்றத்தில் இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் பாருங்க. சில பேருக்கு கூட நீங்க வந்து கரெக்டான பரிமாற்றத்தில் இல்லாம இருக்கலாம். ஏன்னு நீங்க யோசிங்க, உங்களுக்கு அவங்களோட கரெக்டான பரிமாற்றத்தில் இருக்க முடியாது, அந்த உறவை வெட்டுங்க, வேண்டாம். கருணையான உறவு, கருணை ஊற்றாக பாயக்கூடிய உறவுகள் மட்டும்தான் கரெக்டான உறவு. புரியுதா, இதை என்னைக்குமே ஞாபகத்தில் வச்சுங்க. கருணை தான் வந்துட்டு வாழ்க்கையோட ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான ஆதாரம். எந்த இடத்துல தன்னையும் நேசிக்க முடியும், மற்றவங்களையும் நேசிக்க முடியுங்கிற ஒரு உறவை உங்களால உருவாக்க முடியுது. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், கம்பேஷனுக்கான ஃபார்முலா செல்ஃப் லவ் பிளஸ் லவ்விங் அதர்ஸ். கரெக்டா, எப்படி உங்களால வந்து அந்த மாதிரி உறவுகள், நீங்க வந்து 4 உறவு அந்த மாதிரி வச்சிருந்தா கூட போதும். சொல்றது உங்களுக்கு புரியுதா, 100 பேர் 200 பேர் உங்களோட இருக்கணும்னு அவசியம் இல்ல. 10 பேர் என்ன, நான் என்னையும் நேசிக்கிறேன், அவங்க என்னையும் நேசிக்கிறாங்க, நானும் அவங்களை நேசிக்கிறேன், அப்படிங்கிற மாதிரி உறவு இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஆரோக்கியமான பரிமாற்றம் இருக்குனாலே அதே மோர் தென் 10 பேரே போதும் உங்க வாழ்க்கையில. புரியுதா, அதோட இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த மாதிரி உறவுகள் வந்து உங்க வாழ்க்கையில் இருக்கா இல்லைன்னா ஏங்கிற கேள்வியோட அது எப்படி வந்து அதை நோக்கி போலாங்கிறத பாதையில ஆரம்பிப்பீங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு நற்செய்தியோட நான் உங்களுக்கு இந்த வீடியோல இருந்து விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் see you in the next video. Bye.